தண்டோரா போட்டு முடிச்ச உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கப்பலை எடுத்துட்டு கடல்கன்னியை இன்னைக்கு பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கடலுக்கு போயிட்டாரு. போய் அவரோட வலைய வீசி கடல் கன்னி சிக்கிச்சான்னு பார்த்தாரு. ஆனால் அவர் வலையில் ஒரு கடல் கன்னி என்ன ஒரு மீன் கூட சிக்கலை. அதை நினச்சி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். சரின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஊர் கிராமத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங் போடலான்னு முடிவெடுத்தாங்க. கப்பல் ஓட்டி எல்லாருமே இந்த ஜமீனை நம்ம ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, கடல் கன்னி மாதிரி நம்மளே வேஷம் போட்டு ஜமீன் கிட்டே இருந்து நம்ம அந்த பரிசை வாங்கிடலான்னு அழகான ஒரு திட்டம் போட்டாங்க. அதுக்கான ஏற்பாடுகளையும் ஊர் மக்கள் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கப்பலுக்கு ஒரு படகோட்டி ஒரு கடல் கன்னி, அந்த கணக்குலேயே எல்லாரும் ரெடி ஆகுங்கன்னு ஊர் தலைவர் சொல்லிட்டாரு. அடுத்த நாள் பண்ணையாருக்கு விஷயம் போச்சு. இப்படி கடல் கன்னியை எல்லாரும் ஊர் மக்கள் சேர்ந்து பிடிச்சிட்டாங்களான்னு. அதை கேட்ட ஜெமீன் அங்கே போய் பார்த்தாங்க. பார்த்ததும் ஜெமீனுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு. இது எல்லாம் நம்ம ஊர் மக்கள் மாதிரி இருக்கே அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்ட பக்கத்தில் உள்ள சேது, ஆமாம் தலைவரே, இது எல்லாம் நம்ம ஊர் மக்கள் தான். உங்களை ஏமாத்துறதுக்காக வேடம் போட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட இந்த பைசா பிடுங்கிறதுக்காகன்னு சொல்லிட்டாரு. அதை யோசித்த ஜெமீன், இருக்கலாம், நம்ம ஊர் மக்கள் இப்படியும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி இருக்கட்டும், நான் அவங்கள வேற ஊருக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஜெமீனும் உண்மையான கடல்கனியை பார்க்கணுன்னா நம்ம பாபுவை தான் கூடணும்னு மனசுக்குள்ளேயே யோசித்துக்கிட்டாரு. அடுத்த நாள் பாபுவையும் வர சொன்னாங்க. சேது போய் பாபுவை கூப்பிட்டுட்டு ஜெமீனை ரொம்பவும் வேகமாக கூப்பிட்டுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் ஜெமீன் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதை யோசித்த ஜெமீன், எப்படி பாபு கிட்ட விஷயத்த சொல்கிறது? கடல் கன்னியை பிடிக்கணும்னா பாபு ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு தான் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை கடல் கன்னியை பார்க்கணும்னு நம்ம சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். பாபு, நான் இது வரைக்கும் கடல் கன்னியை பார்த்ததே இல்லை, அதனால தயவு செய்து என்னை கடல் கன்னியை பார்க்க கூட்டு போயேன். உன்னை தவிர யாரும் இந்த ஊரில் கடல் கன்னியை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க பாபு. தயவு செய்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு மட்டும் வரலாம், நம்ம அதை எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்கை ஜெமீன் பாபுக்கு கொடுத்தாரு. அதை நம்மளோட பாபு, சரிங்கய்யா, அப்படின்னா நம்ம இரவு நேரத்தில் போகலாம். ஏன்னா இரவு நேரத்தில் தான் நான் அந்த கடல் கன்னியை பார்த்தேன். பகல் நேரத்தில் அது வெளியே வர்ற மாதிரி தெரியல. ஒருவேளை அதை நம்ம இரவு நேரத்தில் போனால் தான் பிடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் கூட வரனால அது வருதான்னு தெரியல. நம்ம நடுக்கடலுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம பேசுறது அதை கேட்டு அது வருதான்னு பார்ப்போம் யா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாதுன்னு நினச்ச ஊர் தலைவர் சேது, ஊர் தலைவர் பாபு 3 பேரும் அன்னைக்கு இரவே கடலுக்கு போக ஆரம்பித்தாங்க. கடலுக்கு போய் கப்பல்லையும் ஏறி பயணிக்க ஆரம்பித்தாங்க. நடுக்கடலுக்கு எப்படியாவது போய் சேர்ந்த பிறகு நம்ம திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சேதுவும் ஊர் தலைவரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பாபுக்கு தெரியவே தெரியாது. அங்கே நடுக்கடலுக்கு போக தண்ணி எல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. கடல் கன்னி மெதுவாக மேலே வந்து உட்கார்ந்தா. கடல் கன்னிக்கு ஊர் தலைவரோட திட்டம் எல்லாம் தெரியும். ஜமீன், நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் அந்த 3 பேர்த்த பார்த்துக்கிட்டே இருந்தா. ஜமீன், இவ்வளோ அழகான கடல் கன்னியா, இதை மட்டும் பிடிச்சு கொடுத்தோம் நம்ம தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆளுன்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தார். அப்போ கடல் கன்னி பேச ஆரம்பித்தா. இங்கே பாருங்கள் ஜமீன், நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை பிடிச்சிலாம் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாபுவை நீங்கள் ஏன் இங்கே கூட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பிடிக்கிறதுக்காக தானே. ஆனால் அதுக்கு பாபு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா பாபு ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஏதோ ஏமாற்றி பாபுவை இங்கே கூட்டு வந்திருக்கீங்க. பாபுவை எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற எச்சரிக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் கன்னி அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஜெமீனுக்கு தான் திட்டம்லாம் இப்படி போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா கடல் கன்னி தண்ணியில் குதிச்சு அங்கேருந்து போயிட்டா. இதெல்லாம் யோசித்த பாபு, அப்போ ஜமீன் நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார். பார்க்கணுன்னு தானே சொன்னார், ஆனால் அதை பிடிச்சு கொடுக்க வந்திருக்காருன்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தார். ஆனால் கடல் கன்னி எப்படியோ பாபுவையும் ஜமீனையும் சேர்ந்தே காப்பாற்றிட்டா. அதை நினச்சி பாபுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படித்தான் நல்லவங்களாக இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆனால் சேது ஜமீனுக்கு அந்த கடல் கன்னிக்கிட்ட பேசினது ஞாபகமாகவே இருந்துச்சு.